UIT. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore. நாளை டெல்லி செல்கிறார் முதலமைச்சர் விஜய். பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க நாளை டெல்லி செல்கிறார் முதல்வர் விஜய். பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க நாளை டெல்லி செல்கிறார் முதலமைச்சர் விஜய் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாட்டின் கோரிக்கைகள் தொடர்பாக பிரதமரிடம் முதலமைச்சர் விஜய் வலியுறுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க நாளை டெல்லி செல்கிறார் முதலமைச்சர் விஜய். தமிழ்நாட்டின் கோரிக்கைகள் தொடர்பாக பிரதமரிடம் வலியுறுத்துவதற்காக அவர் செல்கிறார் என்று சொல்லப்படுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானகுமார் இணைந்திருக்கிறார். சந்தானகுமார், தமிழக அரசியல் களம் கடந்த 10-20 நாட்களாக தொடர்ந்து அனலாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில முதலமைச்சரா பதவியேற்றதற்கு பிறகு முதல் முறையாக பிரதமரை சந்திக்க செல்கிறார் முதலமைச்சர் விஜய். என்ன நோக்கம்? திலகவதி, தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக நாளை முதலமைச்சர் விஜய் டெல்லி செல்கிறார். பிரதமரை நேரில் சந்தித்து அவர் பேச இருக்கிறார். இந்த சந்திப்பின் போது பிரதமர் நரேந்திர மோடி போன்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நிதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோரையும் சந்திக்க இருக்கிறார். அதே போன்று காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி, சோனியா காந்தி ஆகிய இருவரையும் இந்த டெல்லி சந்திப்பின் போது அவர் சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக தமிழகத்தினுடைய பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாகவும் நிதி சம்பந்தமான கோரிக்கைகளை பிரதமரிடம் அவர் வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை மெட்ரோ திட்டத்திற்கு அவர் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கூடிய நிலையில் மேகதாது விவகாரம் உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக அவர் பிரதமரிடம் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக PMC திட்டத்தை தமிழகத்தில் செயல்படாத நிலையில 2000 கோடி ரூபாய்க்கு மேல நிதி என்பது தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதி வழங்கப்படாமல் இருக்கிறது. தமிழக முதலமைச்சரை மாணவர்கள் அமைப்பு சார்பாக சந்தித்து இருமொழி கொள்கையை பின்பற்ற வேண்டும் என்று தெரிவித்த போது, இருமொழி கொள்கை தான் இந்த அரசுடைய கொள்கை, PMC திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்படாது என்று அவரிடம் முதலமைச்சர் விஜய் ஏற்கனவே வாக்குறுதி அளித்திருக்கக்கூடிய நிலையில தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கை மனுக்களை அவர் வழங்க இருக்கிறார். குறிப்பாக இந்த மேகதாது அணை விவகாரம் தற்போது கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவகுமார் மிக தீவிரமாக இது குறித்து பேசி வரக்கூடிய நிலையில நேற்று ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. சட்ட ரீதியாக இந்த விவகாரத்தை அணுக வேண்டும் என்று முதலமைச்சர் ஏற்கனவே தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில நாளை இது தொடர்பாகவும் அவர் வலியுறுத்த திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. இந்த சந்திப்பின் போது JNU பல்கலைக்கழகத்தில் கடந்த ஆட்சி காலத்தில் பாரதியார் சிலை அமைப்பதற்காக இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் அதனை திறப்பதற்கான பணிகளும் டெல்லியில மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எனவே கிட்டத்தட்ட ஒரு 3 திட்டங்கள் அவரிடம் இருக்கிறது. ஒன்று, பிரதமரை சந்தித்து தமிழகத்திற்கான கோரிக்கைகளை வலியுறுத்துவது. இரண்டாவது, காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருந்திருக்கக்கூடிய நிலையில ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தியை மரியாதை பூர்வமாக சந்திப்பது என இந்த டெல்லி பயணத்தில் அவர் திட்டமிட்டிருக்கிறார். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி சந்தானகுமார். UIT. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore.